தொடர்ந்து பிரச்சனைகளை சந்தித்த தளபதி விஜயின் 15 திரைப்படங்கள் என்ன, அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். 2003ஆம் ஆண்டு இயக்குனர் ஜெகன் இயக்கத்தில் வெளியான புதிய கீதை திரைப்படத்திற்கு முதல்ல கீதை அப்படின்னு தான் பெயர் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் சில இந்து அமைப்புகள் விஜய் கீதை அப்படிங்கக்கூடிய டைட்டிலை பயன்படுத்தக்கூடாதுன்னு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியது. அதற்கு பிறகுதான் புதிய கீதை அப்படிங்கக்கூடிய டைட்டிலோட அந்த படம் வெளியானது. 2011ஆம் ஆண்டு காவலன் அப்படிங்கக்கூடிய திரைப்படம் வெளியானது. இந்த படம் வெளியாகுவதற்கு சில நாட்களுக்கு முன்னாடி சில விநியோகஸ்தர்கள் இந்த படத்தை வெளியிடுவதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. காரணம், அதற்கு முன்னாடி சுறா அப்படிங்கக்கூடிய படம் பெரும் தோல்வியை சந்திச்சதுனால அதனுடைய நஷ்டத்தை திரு விஜய் அவர்கள் கொடுத்துட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. பிறகு திரு விஜய் அவர்கள் நஷ்டஈடு கொடுத்து அந்த படம் வெளியானது. ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணம் இருக்கு அப்படின்னும் அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. 2012ஆம் ஆண்டு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் திரு விஜய் அவர்கள் நடித்து வெளியான படம் தான் துப்பாக்கி. இந்த படம் இஸ்லாமியர்களின் மனதை புண்படக்கூடிய அளவிற்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய அமைப்புகள் போராட்டம் நடத்தினாங்க. படம் வெளியாவதற்கு சிக்கல் ஏற்பட்டதும் ஏஆர் முருகதாஸும் இயக்குனர் சந்திரசேகர் அவர்களும் இஸ்லாமிய அமைப்புகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி சில இடங்களை கட் செய்தும் சில இடங்களுக்கு மியூட் செய்தும் படம் ரிலீஸ் ஆனது. 2013ஆம் ஆண்டு தளபதி விஜய் நடித்து வெளியான தலைவா திரைப்படம் ரிலீஸ் ஆனது. ஆனால் இந்த படமும் பிரச்சனைகளை சந்திச்சு தான் வெளியானது. காரணம், இந்த படத்தினுடைய டைட்டிலுக்கு கீழே டைம் டு லீட் அப்படிங்கக்கூடிய ஒரு சப்டைட்டில் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆனா தியேட்டர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டலும் விடப்பட்டது. இந்த படத்துக்கு அன்றைய தமிழக அரசு தடை செய்திருந்தது. அதற்கு பிறகுதான் பல பிரச்சனைகளை சந்திச்சு இந்த படம் ரிலீஸ் ஆனது. டைம் டு லீட் அப்படிங்கக்கூடிய அந்த சப்டைட்டில் எடுக்கப்பட்டதும் இந்த படம் ரிலீஸ் ஆனது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. 2014ஆம் ஆண்டு கத்தி அப்படிங்கக்கூடிய திரைப்படம் ரிலீஸ் ஆனது. இதனுடைய தயாரிப்பாளர் இலங்கையை சார்ந்தவர் அப்படின்னும் அவர் ராஜபக்சேயின் ஆதரவாளர் அப்படின்னும் இங்குள்ள சில அமைப்புகள் எதிர்ப்பு கிளப்பியது. பல எதிர்ப்புகளுக்கு பிறகு இந்த படம் வெளியானது. 2015ஆம் ஆண்டு வெளியான புலி அப்படிங்கக்கூடிய திரைப்படம் ரிலீஸ் ஆகுவதற்கு முதல் நாள் இந்த படத்தின் தயாரிப்பாளர் வீடுகளில் ரைடுகள் நடத்தப்பட்டது. பிறகு முதல் காட்சி ரத்து செய்யப்பட்டு பகல் காட்சியாக இந்த படம் ரிலீஸ் ஆனது. 2016ஆம் ஆண்டு இயக்குனர் அட்லி இயக்கத்தில் வெளியான திரி அப்படிங்கக்கூடிய திரைப்படம் தயாரிப்பாளருக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது. அதற்கு பிறகு அவர்களுக்கிடையே சுலபமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த படமும் ரிலீஸ் ஆனது. 2017ஆம் ஆண்டு வெளியான மெர்சல் திரைப்படத்திற்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு வரை சென்சார் வழங்கப்படாமல் இருந்தது. அதேபோல் இந்த படத்தில் ஜிஎஸ்டி, டிஜிட்டல் இந்தியாவை கடுமையான விமர்சனம் செய்து விஜய் டைலாக் பேசியிருந்தார். அதனால் ஹெச் ராஜா போன்ற இந்து அமைப்பினர்கள் இந்த படத்தை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தனர். 2018ஆம் ஆண்டு வெளியான சர்க்கார் திரைப்படத்தில் இலவசங்களை விமர்சனம் செய்வது போலவும் அதில் ஜெயலலிதா படங்கள் இடம்பெற்றிருப்பது போலவும் காட்சிகள் வடிவமைக்கப்பட்டதாக அன்றைய அரசால் கடுமையாக சாடப்பட்டது. மேலும் இந்த படத்திற்கு கடுமையான எதிர்ப்புகளும் அன்றைய காலத்தில் ஏற்பட்டது. 2019ஆம் ஆண்டு பிகில் அப்படிங்கக்கூடிய படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனில் திரு விஜய் அவர்கள் பேசும்போது, எவனை எங்கே உட்கார வைக்க வேண்டுமோ அவனை அங்கே கரெக்டாக உட்கார வைத்தீர்கள் எனில் இந்த கோல்டு மெடல் தானாக வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் பேசியிருந்தார். இதற்கு அன்றைய அதிமுக அரசும் பாஜக அரசும் கடுமையாக விமர்சனம் செய்தது. 2021ஆம் ஆண்டு மாஸ்டர் அப்படிங்கக்கூடிய திரைப்படம் ரிலீஸ் ஆனது. அது கொரோனா டைம் அப்படிங்கிறதுனால அந்த படத்தை 50% பார்வையாளர்களோடு தான் திரையரங்கில் திரையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனும் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் போது திரு விஜய் அவர்களை அழைத்து கொண்டு வருமான வரித்துறையினர் வீட்டில் சோதனை நடத்தினாங்க. அதுக்கு பின்னாடி அவர் ஷூட்டிங்க்கு போய் ஒரு வேனில் ஏறி ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்து தன்னுடைய அன்றைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டது மிகப்பெரிய சர்ச்சையையும் ஏற்படுத்தியது. 2022ஆம் ஆண்டு பீஸ்ட் அப்படிங்கக்கூடிய படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்தை ரெட் ஜெயின் வெளியிட்டாங்க. ஆனால் அந்த படம் சரியாக போகலை அப்படிங்கிறதுனால அன்றைய தினம் வெளியான KGF 2 அந்த படத்தையும் வெளியிடும் உரிமையை ரெட் ஜெயின் பெற்றிருந்தாங்க. அதனால் பீஸ்ட் படத்தினுடைய தியேட்டர்கள் எல்லாம் காட்சிகள் குறைக்கப்பட்டு KGF 2 அதிக காட்சிகள் திரையிடப்பட்டது. அதிக திரைப்படங்கள்லையும் இந்த படம் திரையிடப்பட்டது. வாரிசு திரைப்படத்தோடு தல அஜித் நடித்து வெளியான துணிவு திரைப்படமும் ரிலீஸ் ஆனது. துணிவு திரைப்படத்தை வெளியீட்டு உரிமையை ரெட் ஜெயின் மூவி பெற்றிருந்தனர். அதனால் அதிக திரையரங்கம் துணிவு படத்திற்கும் வாரிசு திரைப்படத்திற்கு குறைந்த திரையரங்கமும் ஒதுக்கப்பட்டதாக சர்ச்சை கிளம்பியது. லியோ திரைப்படம் வெளியாவதற்கு முன்பாக ஆடியோ ஃபங்க்ஷன் நடைபெற்றது. அது நேரு ஸ்டேடியத்தில் நடைபெறும் என்றும் நேரு ஸ்டேடியம் பின்னர் வழங்கப்படவில்லை என்றும் இடம் மாற்றப்பட்டது. லியோ படத்தின் முதல் நாள் காட்சியான 4 மணி ஷோவும் தடை செய்யப்பட்டது. இப்போது ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் வழங்க மறுப்பதாகவும்
அதனால் தயாரிப்பு நிறுவனம் இப்போது நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. மேலும் ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது தேதி குறிப்பிடாமல் மீண்டும் ஜனநாயகன் வெளிவரும் என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது.